Hello friends, welcome to Tamizhan'S kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்ப்ரவுட் சாலட் எப்படி செய்யறதுன்னு பாப்போம். இதுவரைக்கும் எங்க சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிருங்க. ஸ்ப்ரவுட் சாலட் செய்ய நான் ஒரு 200 கிராம் பாசிப்பருப்பை ஒரு 7 மணி நேரம் ஊற வச்சு முளைக்கட்டி எடுத்து வச்சிருக்கேன். ஸ்ப்ரவுட் சாலட் செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு தக்காளியை கட் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க, ஒரு சின்ன பீஸ் மாங்காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு 2 கேரட்டை துருவி வச்சுக்கோங்க, வெள்ளரிக்காய் ஒரு பாதி கட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொத்தமல்லி. ஒரு பவுலில் நம்ம முளைக்கட்டி வச்சிருந்த அந்த பாசிப்பயிரை ஆட் பண்ணிப்போம். அதோட வெங்காயம், மாங்காய், கேரட், தக்காளி, கொத்தமல்லி, வெள்ளரிக்காய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு பாதி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப உடம்புக்கும் நல்லது. இதில் ப்ரோட்டீன்ஸும் விட்டமின்ஸும் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். குறிப்பாக ஜிம்முக்கு போகிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் இது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. ரொம்ப சுவையானவும் ஹெல்த்தியான ஸ்ப்ரவுட் சாலட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்ப்ரவுட் சாலட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அப்படியே எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.